அப்போ வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஆகிட்டார் அந்த தம்பி இந்த விஜய். அப்போ அவரை கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறதுக்காக வீட்டுக்கே கூப்பிட்டு அவர் ஆறுதல் படுத்தினார். பல நடிகர்கள் இன்றைக்கி வந்து இதுக்காகலாம் நேரம் ஒதுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரசிகர்களுக்காக நேரம் ஒதுக்கிறதே இல்லை. ஆனால் எவ்வளோ ரசிகர்கள் காத்திருந்தாலும் கூட ரஜினி அவர்களுக்கு வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை கூப்பிட்டு வந்து அவர் வந்து ஆறுதல் படுத்தினார் பரவலாக பேசப்பட்டது. கள்ளக்காதலுக்காக பிள்ளைகளை கொள்றதுன்றதுக்கு பிடிக்கலையா விட்டுட்டு வந்து எவ்வளோ பேர் அந்த மாதிரி விட்டுட்டு போயிருக்காங்க. பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, நடு ரோட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க, ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிருக்காங்க. அபிராமியோட வந்து தம்பி ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை வந்து லவ் பண்ணும்போது அந்த லவ் பண்ணுற பெண் வந்து விட்டுட்டு போயிடுச்சு. உங்கள் அக்கா இந்த மாதிரி பண்ணதுனால எங்கள் குடும்பத்தில் வந்து உன்னோட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்பலை. 100 200 சம்பாதிக்கிறோம், அழகாக ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை அமைச்சிக்காம போய் இந்த மூதேவி கிட்ட வந்து மாட்டி இவளுடைய வாழ்க்கையும் கெட்டு அவன் வாழ்க்கையும் கெட்டு பிள்ளைகள் 2 உயிர் போய். சார் வணக்கம். சார் வணக்கம் முருகன் சார். வணக்கம். சமீபத்தில் இந்த குன்றத்தூர் அபிராமி தனது குழந்தைகளையே கொன்ற வழக்கில் காலம் முழுவதும் சிறையிலே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக வந்து அந்த அபிராமி என்ற பெண்ணோட கணவனை ரஜினி அவர்கள் கூப்பிட்டு சந்தித்ததாகவும் ஆறுதல் சொன்னதாகவும் ஒரு செய்தி இருக்குது. இது முற்றிலும் உண்மையா? உண்மை சார், உண்மை சார், 100% உண்மை. அந்த டைமில் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பரபரப்பாக வந்து 2018 பெரிய பரபரப்பாக இருந்துச்சு இந்த வழக்கு. தமிழ்நாட்டையே குலுங்க வச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இப்போ பரபரப்பாக பேசப்பட்டது. எல்லாருக்கும் ஒரு அனுதாப பார்வை வந்து அந்த தம்பி மேலே இருந்தது, அதாவது அபிராமியோட கணவர் மேலே இருந்தது, விஜய் மேலே இருந்தது. அவர் வந்து நேரடியாக கூப்பிட்டு, ஏன்னா அவர் தனிமைப்படுத்தப்பட்டார்ல, பிள்ளைகளும் இல்லை, மனைவி ஜெயிலுக்கு போயிட்டாங்க, பிள்ளைகள் இல்லை, அவருடைய பெற்றோர்கள் யாருன்றது கூட பெரிய அளவில் பேசப்படவே இல்லை. அப்போ வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஆகிட்டார் அந்த தம்பி இந்த விஜய். அப்போ அவரை கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறதுக்காக வீட்டுக்கே கூப்பிட்டு அவர் ஆறுதல் படுத்தினார். அது உண்மையிலே பெரிய மனசு ரஜினிக்கு, பாராட்டணும் உண்மையிலேயே. ஏன்னா எவ்வளோ பிஸின்னு சொல்லுவாங்க பல நடிகர்கள். இன்றைக்கெலாம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், பல நடிகர்கள் இன்றைக்கி வந்து இதுக்காகலாம் நேரம் ஒதுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரசிகர்களுக்காக நேரம் ஒதுக்கிறதே இல்லை. ஆனால் எவ்வளோ ரசிகர்கள் காத்திருந்தாலும் கூட ரஜினி அவர்களுக்கு வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை கூப்பிட்டு வந்து அவர் வந்து ஆறுதல் படுத்தினார் பரவலாக பேசப்பட்டது. எல்லா மீடியாலையும் வந்து ரஜினி அவர்களை கூப்பிட்டு வந்து அவர் ஆறுதல் படுத்தினார். இல்லை சார், கடைசி நிமிடங்கள் அவங்க சிறைக்கு செல்வதற்கு முன்னால் கடைசி நிமிடங்கள் வந்து ரொம்ப அழுதுனே போனாங்க அப்படின்ற மாதிரி வேற விதி சார். இதெல்லாம் வந்து வேற இதுதான். ஒரு நிமிடம் சபலத்துக்காக என்ன வாழ்க்கையை வந்து மறந்துட்டு இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு நினைக்கிறது, தகுதியான ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அந்த பெண்ணுக்கு வந்து தவறான சிந்தனை கேட்டால் வந்து மோசமான ஒரு என்ன சொன்ன ஒரு காம பிசாசுகளுக்கு கூட இப்படி ஒரு எண்ணம் வராது, பிள்ளைகளை கொள்ளலான்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கணவனோட வார பிடிக்கல, வேறு யாரோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குது, நீங்கள் அவரை விட்டுட்டு நீங்கள் போகிறீங்கன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் இன்றைக்கி நடக்கவே இல்லையாண்ணா, எவ்வளோ நடக்குது. விவாகரத்து பண்ணிவிட்டு அவங்க வேறு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க. இன்றைக்கி சர்வசாதாரணமான விஷயமாகிடுச்சு. இன்றைக்கி வந்து லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பும் சரி, டிவோர்ஸ் லைஃப்பும் அப்படி தான் ஆயிடுச்சு. அதனால் அது ஒரு பெரிய தப்பு இல்லை. ஆனால் அதற்காக பிள்ளைகளை போய் கொள்றதுன்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு கள்ளக்காதலுக்காக பிள்ளைகளை கொள்றதுன்றதுக்கு பிடிக்கலையா விட்டுட்டு வந்து எவ்வளோ பேர் அந்த மாதிரி விட்டுட்டு போயிருக்காங்க. பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, நடு ரோட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க, ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. கணவன்கிட்ட கதற விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு நாவல் கூட எழுதியிருந்தாங்க, நம்ம வாசந்தி வந்து ஒரு நாவல் எழுதியிருந்தாங்க, அம்மணின்னு சொல்லிட்டு ஒரு நாவல். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கணவர் வேலைக்கு போயிட்டு வருவார் சார். உள்ளே வரும்போது அவர்கிட்ட ஒரு கடிதம் இருக்கும். அந்த கடிதத்தை எடுத்து படிப்பார். ஒரு 10 வரி தான். என்னென்ன வந்து உங்களோட இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையில் வந்து என்னை வந்து நான் பலியாக்க விரும்பலை, நான் வந்து எனக்கு பிடிச்ச வாழ்க்கைக்காக நான் வந்து வீட்டை விட்டு வெளியேறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 2 குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே கை குழந்தைகள், 2மே 5 வயசு 8 அந்த மாதிரி குழந்தைகள். அந்த குழந்தைங்கள் வந்து தவழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி கூட ஒரு குழந்தை. அந்த குழந்தைங்களை விட்டுட்டு தான் போயிடுவாங்க. அந்த குழந்தைங்களை அவர் வந்து வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எப்படி வளர்க்குறாரு, யார் மூலமாக வளர்க்குறாருன்றது தான் வந்து கதை. லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ன்ற அந்த ஒரு பாண்டிங்கை வந்து அதில் காட்டியிருப்பாங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையாக இருக்கும். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வந்து கேரக்டர்களாக அதில் இருப்பாங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா,
ஒருத்தருக்கு பிடிக்கலை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணவனோட உங்களுக்கு வாழ பிடிக்கலை, ஆனால் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொன்னு கேட்டால் பிள்ளைகளை விட்டுட்டு நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் போங்க. ஆனால் கொல்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இது மன்னிக்கவே முடியாத, எப்படி மனசு வருதுன்றது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. இப்படிலாம் கூட நம்ம சக மனிதர்களோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோமா? இப்படியான மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க, யாரெல்லாம் இந்த மாதிரி மனிதர்கள் இருப்பாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா இவ்வளோ கடந்து நம்ம வந்திருக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சக மனிதர்களோடு நம்ம பழகும்போது இவ்வளோ குரூரமான ஒரு எண்ணம் வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்குமா? அப்படி தான் பெண்கள் என்றாலே மென்மையானவர்கள், என்ன ஆண்களுக்கே இருக்கக்கூடாது இப்படியான ஒரு குணம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வருது? அதுவும் சமீபத்தில் பல செய்திகளை நம்ம பார்க்கும்போது ரொம்பவும் வந்து பார்த்தா இந்த மாதிரியான மனிதர்கிட்டலாம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோமா? ஒரு முறை ஒரு புத்தகம் படிக்கும்போது இந்த சிறை என்பது எதற்காகன்னா சமூகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்ற நபர்களுக்காகத்தான் சிறை வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த சிறைக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் வந்து கேட்டால் வந்து சமூகத்துக்கு பாதுகாப்புக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடியவங்க, அதனால தான் இவங்களை சிறையில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒரு கருத்து படித்தேன் ஒரு புத்தகத்தில். அந்த சிறை வாழ்க்கையை பற்றி படிக்கும்போது அப்படியான சில வார்த்தைகள் இருக்குன்னா சமூகத்தால் வந்து ஒதுக்கி வைக்க வேண்டிய நபர்கள் இவங்க. ஏன்னா இவங்களுடைய குற்ற சம்பவங்கள் ஈடுபடக்கூடிய சமூகத்துக்கு இவங்களால் தீங்கு பாதிப்பு. ஸோ அந்த சமூகத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் வருது, குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் கூட வந்துடுறாங்கன்றது தான் ஒரு பார்வையாக இருக்குது. ரொம்பவும் வந்து இந்த தீர்ப்பு வந்து கேட்டால் பொதுமக்களால் வரவேற்கக்கூடிய தீர்ப்பாக இருக்குது. இந்த வாழும் முறை சிறைன்றது வந்து கேட்டால் உயிர் போகிற வரைக்கும் சிறையில் தான் இருக்கணுன்றது கேட்டால் பொதுமக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது. ஏன் அதை தாண்டி தூக்கு தண்டனை ஏன் கொடுக்கல இவங்களுக்குன்னு கூட கேட்குறாங்க சில பேர். அப்படி ஒரு பார்வை இருக்குது. இது வந்து எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும். எவ்வளோ பேர் இதில் வந்து ஒரு பாடத்தை எடுத்துக்க போகிறாங்கன்றது ஒரு கேள்வி தான் சார். அதே போல் அவருடன் தொடர்பில் இருந்த அந்த நபருடைய வாழ்க்கையும் போச்சு இல்லை சார்? இப்போ சார் நீங்கள் சொல்கிறீங்க அவர் கணவர்களுக்கு வந்து வாழ்க்கை இல்லாமல் போச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நாளைக்கு அவர் முடிவு பண்ணார்னா தாராளமாக வந்து கேட்டால் அந்த துன்பத்திலிருந்து வெளியே வரணும்னு கேட்டால் வேறு ஒரு பொண்ணை கூட அவர் கல்யாணம் பண்ணி வாழலாம். ஆனால் இதில் இன்னொரு சோகம் நடந்தது, அது நிறைய பேருக்கு தெரியாது. என்னென்னா அபிராமியோட வந்து தம்பி ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை வந்து லவ் பண்ணும்போது அந்த லவ் பண்ணுற பெண் வந்து விட்டுட்டு போயிடுச்சு. உங்கள் அக்கா இந்த மாதிரி பண்ணதுனால எங்கள் குடும்பத்தில் வந்து உன்னோட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொன்ன உடனே அந்த காதல் வந்து லவ் வந்து பிரேக் ஆன உடனே அந்த தம்பி வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டார். தன்னுடைய அக்காவால் இப்படி ஆச்சு, நம்மளுடைய காதலையும் பிரிஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணி. அப்போ எத்தனை பேருடைய வாழ்க்கையை பாதிக்கப்படுது பாருங்கள். ஒரு பெண்ணோட சபலம், 2 பிள்ளைகள் உயிர் போச்சு, கணவருக்கு வாழ்க்கை போயிடுச்சு, தம்பிக்கு வந்து உயிரே போயிடுச்சு. இன்னும் அந்த பெற்றோர்கள் வந்து எவ்வளோ துன்பம், அசிங்கம், அவமானம் எக்ஸட்ரா எவ்வளோ. ஸோ எல்லாமே எதனால் சார்? ஒரே ஒரு நிமிட சபலம் தானே. என்ன பெரிய வந்து ஒரு ஆணழகனா அவன்? எவ்வளோ பெரிய ஆணழகனா கூட இருந்துக்கிட்டுமே, தன் கணவன் தானே சார் அழகானவன். 2 பிள்ளைகளை கொடுத்துருக்கான், இதை விட என்ன சார் வேணும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து இது சரியான ஒரு தண்டனை. இது வந்து மற்றவர்களுக்கும் ஒரு பாடம். யாரெல்லாம் வந்து இந்த காம இச்சை உணர்வுக்கோட பயணப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடம். இல்லை சார், பல இடங்களில் பல இதுமாரி இந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் யாருமே வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காக தன்னுடைய குடும்பத்தையும் அழிச்சதா சரித்திரம். அதுதான் சார் நிறைய இந்த மாதிரி வந்து நான் சொல்லுவேன் சார். அதாவது சொல்லுவாங்க கள்ளக்காதல் நல்ல காதல். ஸோ ஆபாசத்துக்காக தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பலவீனப்பட்டு சபலப்பட்டு இவங்க வந்து தப்பான நடவடிக்கைக்கு போகிறாங்க. ஆனால் கணவன் மனைவின்றது கேட்டால் ஒரு புனிதமான உறவு. அந்த உறவை நீங்கள் உடச்சிக்கிட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா வேலியை தாண்டிய வெள்ளாடு எங்கேயாவது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெட்டுப்பட்டு விழுந்து கிடக்கும். அப்படி தான் இது வெட்டுப்பட்ட வெள்ளாடு தான் இது. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இங்கே நமக்கு கற்பிக்கப்பட்டதும் சரியாக இல்லை. நமக்கு கற்பிக்கப்பட்டதெல்லாம் நீங்கள் பாருங்கள், ஆண்கள்னால் வந்து ஒன்றும், பெண்கள்னால் ஒரு பார்வையில் தான் இருக்குது. ஆண்கள் வந்து சொல்லுவாங்க அச்சம் தவிர ஆண்மை தவறேல்னு. ஏன் இச்சை தவிர பெண்மை தவறேல்னு ஏன் பெண்களுக்கு சொல்லவே இல்லை? ஆத்திச்சூடியில் சொல்லுங்கள். அச்சம் தவிர ஆண்மை தவறேல், இச்சை தவிர பெண்மை தவறேல்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பாடம் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஆத்திச்சூடி ஒரு வரி இருந்ததுன்னா அவங்க வந்து அதை ஒரு பாடமாக படிச்சுவாங்க. இங்கே ஆண்களுக்கு தான் பெரும்பாலும் வந்து கற்பிக்கப்பட்டிருக்கு ஒழுக்க நெறிமுறைகள்லாம். பெண்களுக்கு வந்து அது இல்லை. காரணம் கேட்டால் பெண்கள் இயற்கையிலேயே வந்து ஒழுக்கமானவர்கள்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அதை உடைக்கும் போது தான் இப்போ இந்த மாதிரியெல்லாம் விஷயம்லாம் நடக்குது. இல்லை சார், அந்த தனது குழந்தைகளை கொல்லும்போது அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா சில பைத்தியங்களாக கூட இருக்கட்டும், இல்லை இது ஒரு கட்டத்துக்கு மேலே இது உளவியல் சிக்கலாயிரும் சார். இது ஒரு கட்டத்துக்கு மேலே காமம் கண்ணை மறைச்சிச்சு சொல்லுவாங்க இல்லையா? இப்படி தான்
ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வந்து கேட்டால் அதில் அடிக்ட் ஆகிட்டு அதிலே ஒரு வேகத்தில் இருக்கும்போது ஒரு வகையான ஒரு தூண்டுதல் ஏற்படும் தான். அதை வந்து கட்டுப்படுத்துறது தான் சார் 6வது அறிவு 7வது அறிவுலாம் நீங்கள் கட்டுப்படணும். இங்கே வந்து பார்த்தோன்னா பார்க்குற பொருள் அத்தனையுமே நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ஸ்டாலுக்கு போகிறோம், பார்க்குற பொருள் அத்தனையுமே நம்ம சாப்பிட முடியுமா? அப்படி சாப்பிட்டா என்ன நடக்கும் சொல்லுங்கள்? அதனால் இதெல்லாம் கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடுன்றது தானே சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனிதர்களுக்கு உள்ளது. மிருகங்கள் மாதிரி வாழ்ந்தா, ஆடு மாடு மாதிரி வாழ்ந்தா சொல்லுங்கள்? தப்பு பண்ணுறவங்க அத்தனை பேருமே தன் பக்கம் ஏதாவது ஒரு நியாயத்தை தான் வச்சுக்கிறாங்க. அது சரியானது கிடையாது. இங்கே நல்லா புரிதல் வேணும். இங்கே வந்து பல பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இவங்க வந்து முன்னாடியே இதுக்கு முன்னாடி நடக்கலையான்னு கேட்டான். இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நடந்திருக்கு, அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நடந்திருக்கு. நாம் அதையா உதாரணம் எடுத்துக்க முடியும்? எவ்வளோ பேர் ஒழுக்கமாக வாழ்ந்துருக்குறாங்க, ஒழுக்கமாக வாழ்ந்து பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டு அதே கணவன் மனைவி 70 வயசில் வந்து கேட்டால் வந்து ஒருவர் இறந்த மறுநாள் ஒருத்தர் இறந்துறாங்க. ஏன் அன்றைக்கே இறந்த தம்பதிகள்லாம் இருக்கிறாங்க, அதையெல்லாம் ஏன் நம்ம முன்னுதாரணமாக எடுத்துக்கூடாதுன்னு கேட்குறேன் நான். கணவன் மனைவி பிரியாமல் எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சார். இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்டால் வந்து பிள்ளைகள்லாம் கட்டி பேரம் பேச்செல்லாம் எடுத்து கூட பார்த்தீங்கன்னா மரணத்தில் கூட அவங்க பிரியறது கிடையாது. அப்படிலாம் இருக்கிறாங்களே, நாம் எதை வந்து முன்னுதாரணமாக நம்ம எடுத்துக்கணும், அதுதானே முக்கியம். இல்லை சார், இப்போ வந்து அழுது என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கல்ல சார். இப்போ அதுதான் சார் எல்லாமே வந்து ஒரு காலகட்டம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார், இப்போ வாழும் வரைக்கும் சிறைன்னு சொல்லிட்டாங்க. அந்த துக்கமும் துயரமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும்ல சார். அந்த துன்பமும் இப்போ நீங்கள் கூட கொஞ்ச நாள் போனால் அந்த பிள்ளைகள் 2 பேருடைய முகம் மறந்துடும், ரைட்? மறந்துடும், எனக்கு மறந்துடும், உங்களுக்கு மறந்துடும், எல்லாருக்கும் மறந்துடும். ஆனால் அவருக்கு மறக்காது, அவருடைய கணவருக்கு மறக்காது, அந்த 2 பிள்ளைகளுடைய அந்த முகம் அந்த பெண்ணுக்கும் மறக்காது, யார் அபிராமிக்கும் மறக்காது. செய்திருக்கலாம், கொலையெல்லாம் செஞ்சுருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அந்த ஒரு நிமிட சபலத்துக்காக பண்ணது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய அந்த நினைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா துன்புறுத்திட்டே இருக்கும் சாகிற வரைக்கும். அதனால் அவங்க கேட்டால் இதுதான் தண்டனை. சில பேர் சொல்கிறாங்க தூக்கு தண்டனை சொல்கிறாங்க, 1 நிமிஷம் தூக்கில் போட்டோம்னா அவங்க வந்து அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஆனால் இது வாழும் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிறைன்னு கேட்டால் வந்து சாகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பிள்ளைகளோட நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். அந்த பையனுக்கும் சொல்கிறேன், இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய வந்து வாழ்க்கை வந்து அவனுக்கு கல்யாணமாகல காட்சியில் எதுவும் இல்லை. போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழகாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உழைக்கிறது தான் நான் செஞ்சுருக்கிறான். பிரியாணி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கிற வேலை தான் செஞ்சுருக்கிறான்னு வச்சுங்களேன். அழகாக உழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 200 சம்பாதிக்கிறோம். அழகாக ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை அமைச்சிக்காமல் போய் இந்த மூதேவி கிட்ட வந்து மாட்டி இவளுடைய வாழ்க்கையும் கெட்டு அவன் வாழ்க்கையும் கெட்டு பிள்ளைகள் 2 உயிர் போய் எவ்வளோ பேருக்கு சிக்கல் பாருங்கள். எப்படி வேணால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செயின் லிங்க் மாதிரி எத்தனை பேருக்கு சிக்கலாகுது. இன்னும் அந்த சொந்த பந்தங்கள்லாம் தலை நிமிர முடியுமா? அபிராமிக்குன்னு ஒரு சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் தலை நிமிரவே முடியாது. ஒரு நபர் செய்கிற குற்றம் எத்தனை பேர் பாதிக்குது பாருங்கள் சார். அபிராமியோட கணவருக்கு ரஜினி அட்வைஸ் கொடுத்துருக்காரு. இப்போ அதை ஏற்று வந்து வேறொரு திருமணம் செய்து இல்லை, அட்வைஸ் என்ன அட்வைஸ் கொடுத்தாருன்றது தெரியல. பட் வந்து 6 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இப்போ மனைவியோட வந்து அவர் எவ்வளோ ஐக்கியமாக இருந்தாரோ கண்டிப்பாக மனதளவில் வெறுத்திருப்பாருன்னு வச்சுங்க. யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. 2 பிள்ளைகள் இறந்த பிறகு ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ வந்து வாழ்க்கை முழுவதும் சிறைன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவருக்கு வந்து கேட்டால் அவர் எனக்கு தெரிஞ்சது கேட்டால் அவருக்கான ஒரு வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ தொடங்கணுன்னு தான். இந்த துக்கம் துயரம்லாம் இருக்கும். ஆனால் வந்து அவருக்கு எந்த வகையிலும் குற்றமற்ற நபர். அவர் வந்து அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு அவர் பயணப்படணுன்றது தான் என்னுடைய சஜஷன். பட் அது அவருடைய முடிவு. இது போல் தண்டனைகளால் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நடக்காமல் தவிர்க்கப்படுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா கடந்த காலத்தில் பிரிண்ட் மீடியா காலத்துலேருந்து நான் பார்த்துருக்குறேன். இந்த மாதிரியான கள்ளக்காதலுக்காக வந்து பிள்ளையை கொண்ட கதைகள்லாம் இருக்குது. பெரும்பாலும் கணவனை தான் கொள்வாங்க. ரேராக வந்து பிள்ளைகளையும் கொல்லக்கூடிய வந்து பேய்கள்லாம் இருந்திருக்கு. கடந்த காலத்தில் இருந்திருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இருந்திருக்கு. இப்போவும் கூட வந்து பார்த்திங்கன்னா சில 1-2 தகவல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு நடந்திருக்கு தான். ஆனால் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது இந்த 2 குழந்தைகளை கொண்ட அந்த விஷயந்தான். குறிப்பாக கேட்டால் அந்த பிரியாணி கடைன்னு சொன்னதுனால பிரியாணிக்காக வந்து பிள்ளைகளை கொண்டான்ற அந்த மாதிரி ஒரு டாபிக் ஓடிட்டுருச்சு. ஆனால் பிரியாணிக்காகன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பிரியாணி வியாபாரம் வந்து ஒரு இடையில் அவங்களுக்குள்ள ஒரு லிங்க்கை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் கைபேசியில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்கு. ஸோ இதெல்லாம் தான் அந்த பையனோட வந்து இவங்களுக்கு உறவை வந்து டெவலப் பண்ணியிருக்கு. இது தெரிஞ்சிருந்தும் வந்து அவர் வார்னிங் கொடுத்துருக்கிறார் கணவர். அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கேட்டால் வேறு யாருன்னா கத்தி வெட்டி போட்டுருவாங்க. ஆனால் அவர் வந்து செஞ்சுருக்காருன்னு கேட்டால் வந்து அப்படின்னா அவர் வந்து கண்டிச்சிருக்கிறார். ரொம்ப நிதானமாக தான் இருந்திருக்கிறார் அவர். ஆனால் வந்து நியாயமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தில் கேட்டால் அவர் வந்து அபிராமி ஏதாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இருந்தாருன்னா கூட அது 2 பிள்ளைகள் வந்து உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கோன்ற தகவல் கூட பலரும் பேசுகிறாங்க மீடியாக்களில்.
ஆனால் அவர் நிதானம் ரொம்ப பொறுமையான ஒரு மனிதராக இருந்திருக்கிறாரு, நிதானத்தை வந்து கடைபிடிச்சிருக்கிறாரு. அதனால தான் ரஜினி அவர்கள் கூப்பிட்டு அவருக்கு வந்து ஒரு ஆறுதல் சொன்னதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா அவ்வளோ பொறுமைசாலி, ரொம்ப நிதானமாக இருந்திருக்கார் மனுஷன், பெரிய துக்கத்தில் இருக்கார். அதனால் ரஜினி கூப்பிட்டு ஒரு ஆறுதலான சில வார்த்தைகள் பேசுனது 100% உண்மை. சரி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.